ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த முதலாம் பாகம் ஓய்வு நாளிலே காலை ஆராதனை உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த சரிதையை பல கோணங்களிலே நான் பிரசங்கித்து இருக்கிறேன், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒரு வித்தியாசமான எண்ணங்களை, நினைவுகளை கர்த்தருடைய தியானிக்கிற பொழுது எனக்கு கொடுத்தார். அதை உங்கள் மத்தியிலே சபையாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்பி இதை உங்களிடத்திலே நான் கர்த்தரத்து கேட்டவைகளை அப்படியே நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்க. ஜீவனம் பண்ணுகிறதுக்கு என்ன தேவை? நாம் வாழ்வதற்கு என்ன தேவை? சுவாசம் தேவை, தண்ணீர் தேவை, பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு அடுத்தபடியாக உலக பிரகாரமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழ்வதற்கு என்ன தேவை? பணம் தேவை. கர்த்தருடைய கிருபை தான் நம்ம இந்த செய்தியை கேட்க வைக்கிற கர்த்தருடைய கிருபை தான். இந்த தேவனுடைய கிருபையும் தேவனும் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார்கள். ஆனால் அவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் ஒன்று போல் காணப்படவில்லை. முக ரூபம் மட்டும் நான் சொல்லலை, பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக காணப்படுகிறது. சில சமயத்தில் விசுவாசிகள் செழிப்பாக இருக்கிறாங்க, போதகமார்கள், ஊழியக்காரர்கள் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சில சமயத்தில் ஊழியக்காரர்கள் ஒரு பிரம்மாண்டமான இடத்தில் இருக்கிறாங்க, விசுவாசிகள் சோகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன் ஒரே சீராக அந்த பொருளாதாரம் காணப்படுகிறது இல்லை? ஏன் ஒரே சீராக அந்த பொருளாதாரம் இருப்பதில்லை? ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான், இன்னொருவன் ஏழையாக இருக்கிறான். ஒருவன் நடுத்தரவாசியாக இருக்கிறான், இன்னொருவன் தொடர்ச்சியாக செல்வ செழிப்போடு சீமானாக இருக்கிறான். இன்னொரு குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வறுமை அது வாட்டி வதைக்கும். தகப்பன் வழியிலேருந்து அந்த வறுமை புறப்படும், பிள்ளையாய் வளர்ந்து அந்த பிள்ளையும் வறுமையிலே காணப்படும். அதற்கு பிறக்கிற வம்சமாக அந்த வறுமை தொடரும். ஏன்? பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை உங்கள் இடத்துல நான் அறிவிக்க விரும்புகிறேன். வாழ்க்கைக்கு தேவை பணம். அந்த பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு மனம். ஆனால் பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை நீங்கள் அதை நேசிக்கக்கூடாது, அதன் மீது அன்பு பாராட்டக்கூடாது. அது உங்களுக்கு வேலையாளி தவிர அது எஜமான் கிடையாது. பணம் அதே சமயத்தில் நீங்கள் விரும்புகிறபடினாலும் அது வராது. பணத்தின் மீது உங்களுக்கு அன்பு அதிகரிக்க அது வந்துட போகிறதில்லை. அது அதிகரிக்க என்ன நடக்கும் என்றால் துன்மார்க்கம் பெருகும். அது மீது அன்பு வைக்க அதான் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம். என்ன இப்படியாக அந்த பண ஆசையை ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் நிர்மூலப்படுத்துகிறது, அதை உற்சாகப்படுத்துகிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. உங்களுக்கு குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் சாந்த குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணம் உடையவர்களால் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறோம். எரிந்து விழுகிறது, கோபப்படுகிறது, இந்த எரிச்சல், கோபம், இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார உழைப்பு அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் செழிப்பு இருக்காது. வருகிறது, போகிறது, சாப்பிடுகிறது, தூங்குறது, இப்படி இருக்கிறது. மீதி எடுக்க முடியல, ஒரு பொருள் வாங்க முடியல, வருகிறது போகிறதுமா இருக்கிறது. இப்போ இதை கொடுப்பதற்கும் யாரும் இல்லை நமக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளோட குணாதிசயங்கள். ராஜ்யம் அப்படி குணாதிசயத்தில் நீங்கள் குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ள நன்மைக்கு ஏதோ சொல்லுகிறேன், சத்தியம் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறேன். ஆவின் கனிகளுக்குள் உங்கள் கவனம் செலுத்தப்பட குடும்ப தகராறுகளுடைய உச்சக்கட்டம் என்னவென்று கேட்டால் சகிப்புத்தன்மை 2 சாராருக்கு இருக்காது. ஒன்று அநியாயமாக பேசும், இன்னொன்று அநியாயமாக அதுக்கு ஆமோதிக்கும். ஆமாம், அது குடும்ப தகராறுனுடைய அடிப்படை காரணம். ஒருவருக்கு சகிப்புத்தன்மை இருந்தால் கூட அது பெருசாக வராது.
அவர்களுக்கு என்னென்னா இது அபத்தமாக அபாண்டமாக இருக்கிறது, போடுகிற சண்டை அபாண்டமாக அநியாயமாக இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய தரத்து நியாயம். இதற்கு இதை மாதிரி நம்ம நியாயத்தை குறித்து குடும்பத்துக்குள்ளே நம்ம பேசுகிற பொழுது, நம்முடைய நீதியை குறித்து நாம் பேசுகிற பொழுது வேதம் என்ன சொல்கிறதுனா நம்ம சுயநீதிக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறோம். இந்த பழக்கம் பெற்றோர்களிடத்தில் இருக்கிற பொழுதே இருக்கும் சில பேருக்கு. அதனுடைய பொருள் என்னென்னா, பெற்றோருடைய நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்காது பிள்ளைகளுக்கு. பெற்றோருடைய நடவடிக்கையை சொல்கிறேன். பிள்ளைகளுடைய நடவடிக்கை பெற்றோருக்கு பிடிக்காது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பிள்ளைகள் அதே போல் இந்த நிலையை மாற்றிக்கொள்ளாமலே இவங்க என்ன செய்வாங்க, திருமணம் ஆகும். அப்பொழுது மனைவியினுடைய நடவடிக்கை பிடிக்காது, கணவனுடைய நடவடிக்கை பிடிக்காது, மாமியாருடைய ஜனங்களுடைய நடவடிக்கை பிடிக்காது. அந்த குடும்பத்தோடு இசைந்து போகக்கூடிய அளவிற்கு இவர்களால் இறுதியும் ஒருமித்து போகாது. அதில் இவர்கள் நீதியை எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது எடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று கேட்டால், ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசி வீட்டிலே கடன் வருகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தீர்க்கதரிசனம் உரைக்கலாம். எப்பொழுது ஒரு வாட்டி தீர்க்கதரிசனமாக உரைக்கிறது வேறு, தீர்க்கதரிசியாய் வாழுகிறது என்பது அது வித்தியாசமான ஒரு அழைப்பு. அது தீர்க்கதரிசியாகவே வாழுகிற பொழுது இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு பொருளாதார முறை வருகிறது. எலிசா நல்ல வசதியான 7 மாடு பூட்டி ஏர் கொண்ட 7 மாடு ஏர்களை கொண்ட ஏர் பூட்டி உழுத மனுஷன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஷாபாத்தின் குமாரனாகிய எலிசா அப்படிப்பட்ட ஒரு வளமான பின்னணியில் வருகிறபடினாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வறுமை வராது என்பதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாழ்வியல் சம்பந்தப்பட்டு நான் உங்களோடு போதித்து கொண்டிருக்கிறேன். வெறும் வேதத்தை மட்டும் போதிக்கலை, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாழ்வாயல் ரீதியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு தகப்பன் பணக்காரனாக இருக்கிறான் என்பதனால, அல்லது ஒரு குடும்ப பின்னணி செழிப்பாக இருக்கிறபடினால தனிப்பட்ட மனுஷன் என்ன ஐஸ்வர்யவனாக இருப்பான் என்றது கேள்விக்குறிதான். இது உங்களுக்கு திடுக்கிடும் தகவலாக இருக்கும். வேத ரீதியிலே சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் ஈசாக்கு திருமணமாகிறது. என்ன, ஈசாக்கு திருமணம் ஆன உடனே ஈசாக்கு உரியது எல்லாம் ஆபிரகாம் கொடுத்து விட்டு அவன் போய் மறுமனை அட்டியாகி கேத்தூராளோடு சேர்ந்து கொள்ளுகிறான். ஏமா உள்ள தரமா இல்லை, கதவு திறந்தே பயமாயிடுச்சு. அதனால் கேத்தூராள்கிட்ட போய் சேர்த்து கொள்கிறான். அப்போ ஆபிரகாமுடைய குமாரனுக்கு என்ன செய்கிறான், தான் ஆஸ்தியெல்லாம் கொடுத்து விட்டு போகிறான். சரி, இப்போ தகப்பனுடைய சொத்தெல்லாம் விடுகிறது. இப்போ பிள்ளைக்கு என்ன வேணும், சொத்து விடுகிறது. உங்களுக்கு குடும்ப சொத்து விடுகிறது. சந்தோஷமாக இருக்கிறீங்க எல்லாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லேலூயா உங்களுக்கு அப்படியே வரும். இப்போ விடுகிறது. இதிலிருந்து நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கணுன்ற வாழ்க்கையினுடைய நீதி உங்களை நடத்துகிறது. இந்த வாழ்க்கை சாலை நம் கடந்து சொல்லுகிற வாழ்க்கை பயணம் சொல்லுகிறது. தகப்பனுடைய சொத்தெல்லாம் வந்துடுது, நீங்கள் வாழ்க்கை ஆரம்பி. இதில் எத்தனை பிள்ளைகள் செழிப்பாக இருப்பார்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நான் இங்கே வருவேன், இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நான் நிச்சயமாக வருவேன். அதுக்கு முன்னே உங்களுக்கு விளக்கத்துக்காக தான் இதை சொல்கிறது. சபை என்பது பரிசுத்தத்தை எப்படி நிர்பந்திக்கிறதோ அதே போல் உலக பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய செழிப்பிற்கு சபை உத்தரவாதம் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் பணம் கொடுத்து ஆதரிக்கிறதில்ல, உங்களை உழைக்க வைத்து உங்களை கர்த்தர் உயர்த்தின கர்த்தரை நீங்கள் நினைத்தருளி பார்த்து நன்றி அறிதலோடு தேவாலயத்துக்கு திரும்பி அவருக்கு கனப்படுத்த வேண்டியதில் நீங்கள் கனப்படுத்தணும். இப்போ அதற்கு என்ன தேவை, தகப்பன் வீட்டில் இருக்கிற சொத்து உங்களுக்கு ஒரு வீடு இருக்கலாம், நிலம் இருக்கலாம், உங்களுக்கு அதில் விளைச்சல் வர வேண்டும் என்றால் நீங்கள் உழைக்க வேண்டும், விதைக்க வேண்டும். இப்போ எல்லாம் இருக்கிறது இந்த மனுஷனுக்கு. ஆனால் இந்த மனுஷன் இப்பொழுது கேராரூரிலே போய் வாசம் பண்ண வேண்டிய சூழலை வருகிறது. அந்த இடத்துல அபிமெலேக்கினுடைய காலத்திலே ஆபிரகாமுடைய நாட்டிலே ஏற்படாத ஒரு பஞ்சம் ஈசாக்கு நாட்டிலே வருகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது பெட்ரோல் தட்டுப்பாடு பற்றி அரசியல் புருஷலாக பேசுகிறாங்க. இனி தொற்று வியாதி வரும். தீர்க்கதரிசனம் நான் சொல்லுகிறேன், தொற்று வியாதி வரும் இனி வருகிற நாட்களில். ஒட்டி அப்பொழுது என்ன செய்ய முடியும், அநேக ஜனங்கள் உலகத்தை விட்டு போய்விடுவாங்க. நீங்கள் நினைக்கிறத போல் கொரோனா போல் இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும்.
அப்போது இந்த தொற்று நோய் வருகிற பொழுது உலகத்து எப்படி கலக்கும் பாருங்கள். சாதாரணமாக இருக்கிறப்பே வருமானத்தில் பிரச்சனை, இப்போ வெளியில் போக முடியாத சூழ்நிலை. அதுதான் கேராரூரில் நடந்தது. இந்த குணாதிசயம்தான் நீங்கள் துணை இடத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வாழ்க்கை துணையை சொல்கிறேன், கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன் இடத்துல. இவர்கள் அந்த நெருக்கமான சூழ்நிலையில் ஒருமித்து வாசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா கல்வீட்டிலேருந்து வந்தது ரெபேக்கா, இவங்க கூடாரவாசிகள். கல்வீடுனா தெரியும் இல்லையா, நல்ல கட்டிடம் நிறைந்த ஒரு வீடு, வசதி படைத்த வீடு தான். சரி, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வாங்கின்னு இந்த மனுஷனும் அனுப்பலை. அந்த அம்மாவும் சரி நான் போய் வாங்கின்னு வரணும் போல. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று தான் உடன்படிக்கை, நம்ம எடுக்கிற உடன்படிக்கை. அவங்க அந்த அம்மா வாழ்ந்து காட்டிச்சு, ரெபேக்கா. அந்த ஐயா வாழ்ந்து காட்டிட்டார், ஈசாக் ஐயா. ஈசாக்கு ரெபேக்காளுடைய இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தம் இருந்தது, உண்மை இருந்தது, கண்ணியம் இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி ஒன்பாய் வாழ்ந்தார்கள். அடிப்படை தகுதி சொல்கிறேன். அப்பொழுது அந்த தேசத்தில் அந்த மனுஷன் விதைக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உங்களுக்கு தெரிய நடுவில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. விதைக்கிற பொழுது அந்த இடத்துல கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் நம் தேவன். இப்பொழுது தேவன் ஆசீர்வதித்தபடியினால் தான் அந்த தேசத்தில் அதே ஆண்டில் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது. இந்த 2026 நீங்கள் நினைக்கிறதை போல் அல்ல, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டு. யுத்தங்களின் ஆண்டாக இருந்தாலும் சரி, அது சத்தங்களின் ஆண்டாக இருந்தாலும் சரி. இது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். 31/12/2025 முழு இரவு ஆராதனையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு வருடமும் தீர்க்க ஆசீர்வாத பெருவிழா என்று வைத்து வர ஆண்டில் நடக்கிற காரியங்கள்லாம் ஒரு காலத்தில் சொல்கிற நாட்கள் உண்டு. இதுக்கு 3 நாள் கூட்டம் போட்டு லட்சக்கணக்கில் செலவு செய்து நாசிரத் பள்ளிக்கூடத்தில் ஆவடியில் இதை நடத்தினோம். இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ செலவும் இல்லை, எல்லாம் சீக்கிரமாக முடிந்து இதே ஆசீர்வாத விழாவிலே சாராம்சம் என்னவென்று முழு இரவு ஜபத்திலே அதை நம்ம சொல்லிவிடுகிறோம். வருஷத்தில் முதலாவது நாளில் அதுதான் அதை அங்கே செய்வோம். இதை இப்பொழுது இப்படி ஆகிவிட்டது. ஆனால் வார்த்தை மாறாதது. யுத்தங்களின் ஆண்டு என்றால் யுத்தம் ஆரம்பித்து விட்டது. யுத்தத்தை தொடர்ந்து வருகிற எல்லா சங்கடங்களையும் நாம் சந்திக்க வேண்டும். ஆனால் இந்த தொற்று வியாதி என்பது இது முற்றிலும் வித்தியாசமானது. இது வித்தியாசமான காரியம். You will see and hear about fast spreading diseases around the world. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வேற வாது, அது வேற வாது. எல்லாம் வசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் இதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாரே தவிர தனி மனிதனுடைய மகிமைக்காக அல்ல. ஏன் அதை சொல்லுகிறேன்னா, விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். இப்போ இந்த மாதிரிலாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது எங்கே போய் விதைக்கிறது? யுத்தம் நடக்கிறதுனால விதைக்க முடியல நான் சொல்கிறது எத்தனையோ எல்லாரும் ஒத்துக்க முடியும். ஆமாய்யா யுத்தம் நடக்குது, விதைக்க முடியாது. ஆமாய்யா யுத்தம் நடக்குது, விமானத்தில் பயணப்பட முடியாது. யுத்தம் நடக்குது, வேலை செய்ய முடியாது. யுத்தம் நடக்குது, நம்ம எதையுமே செய்ய முடியாது. யுத்தம் நடக்குது, உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். குண்டு எண்ணி எங்கே போடுறான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. இதேத்தான் வீட்டில், வீடு அப்படி தான். யுத்தம் இருந்தால் ஒன்றும் விருத்தி அடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இஸ்ரேலு ஈரான் மாதிரி இருந்தீங்கன்னாக்கா மனைவி வீட்டாருக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு சப்போர்ட் வரும், புருஷன் வீட்டாருக்கு ரஷ்யா மாதிரி ஒரு சப்போர்ட் வரும். வீடு விலங்கின மாதிரி தான். இப்போ தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தான் யுத்தம்னா என்னன்னு தெரியுது நம்ம ஆட்களுக்கு, அல்லது யுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். 91 ஒரு யுத்தம் நடந்துச்சு. 90 என்ன இதே போல் மத்திய கிழக்கு நாடுகளில் அப்பொழுது எல்லாம் சொன்னாங்க வருகை சமீபத்திருக்குன்னு. இப்போது அதே போல் தான் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. என்ன வருகை எப்போ என்பது கர்த்தர் தான் அறிவார். அவருக்கே தெரியாது எப்போ வரோன்னு. அதுதான் உண்மை. சொல்லப்படுகிற காரியம், வீட்டில் யுத்தம் இருந்தால் உங்களால் விதைக்க முடியாது. விதையதாலும் விதைக்க முடியாது. வேலை தான் போக முடியாது. வீட்டில் அந்த மாதிரி நிற்கும், நான் சூசைட் பண்ணிக்கிறேன். வரியா வரலையா, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னும். போன மனுஷன் ஏறின கட்டிடத்தை விட்டு இறங்க முடியுமா? உட்காந்த வாகனத்தை ஓட்டி போக முடியுமா? யோசித்து பாருங்க, எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். அதே போல் அந்த மனுஷன் எங்கே போகிறனே தெரியாது. ஃபோனெல்லாம் வீட்டில் வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டா அந்த அம்மா என்ன பண்ணும்? சாவெல்லாம் மாட்டல அங்கே 2 பேருமே.
கொடுக்குற கலக்கங்கள், யுத்தத்தினுடைய வல்லமை சொல்கிறேன். வீட்டில் சமைக்க முடியாது, பொங்கி தின்ன முடியாது, எல்லா மளிகை பொருட்களும் இருந்தும் சமைக்க முடியாது. யுத்தம் யாரால் வருகிறது? புருஷனை கேட்டால் மனைவின்வோம், மனைவியை கேட்டால் புருஷனோட அம்மாவை சொல்லலாம், புருஷனை கேட்டால் மனைவியோட அம்மாவை சொல்லுவோம். இப்படியே போய் கொண்டிருக்கும். இதில் ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. இப்படி சண்டையும் பூச்சலுமாக இருக்கிற குடும்பத்துக்குள்ளே வருகிறதும் போகிறதுமா தான் இருக்கும் பொருளாதாரம். இல்லை கடன் வாங்கி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு போனால் தரேன், கூலி வந்தால் தரேன். அப்போது அந்த காசு நம்ம கைக்கு வருத்தம்னே கடைக்காரன் அதை முழுங்கி விட்டு போயிடுவோம். எந்த குடும்பத்துக்குள்ளே யுத்தம் இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்குள்ளே செழிப்பு உள்ளே வராது என்று நான் சொல்ல வருகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது வேதம் ராஜ்யம் சொல்லுகிற சத்தியம். உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் பகைக்கிற பொழுது உங்களால் விருத்தியை காண முடியாது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. நீதிமொழிகளில் 11:26 வாசிக்கும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. பிரியமான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், வாரி இறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக ஆளை நினைத்து கொண்டு பிசினித்தனம் பண்ணுகிறது. அது எப்படி கேட்டால், ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அது போய் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பதில் மருந்து கடைக்கு போயிடுவான். நம்மால் மருத்துவரை பார்த்து மருந்து கடைக்கு போகிறத விரும்ப மாட்டான். அது வேறு, மருத்துவனுக்கு எதுக்கு நம்ம காசு தரணும்னு சொல்லிட்டு நேராக பழைய வியாதி தான் நினைத்து கொண்டு மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றோம். அது பெரிய வீரியத்தை உண்டு பண்ணி பல சங்கடத்தில் கொண்டு போய் விட்டு பல பிரச்சனைகள் அதிகரிக்கிறது உண்டு. லட்சக்கணக்கில் செலவு செய்து வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். சில சமயம் செலவு செய்தாலும் பிழைக்க முடியாது போனவர்களும் உண்டு. பிசினித்தனத்தின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் வீட்டில் பூசல் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பரிசுத்தம் நிலைத்திருக்காது. நீதிமொழிகள் 23:20 வாசிக்கிற, மதுபான பிரியரும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே, குடி என்னும் போஜன பிரியனும் தரித்திரமாவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். பழக்க வழக்கங்கள் உங்களை செல்வ செழிப்பற்று இருக்க செய்யும். இப்பொழுது நீங்கள் பார்க்குற பொழுது விதைக்க வேண்டும், விதைக்கு நல்ல சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த விதை ஆசீர்வதிக்கப்படும். வீட்டில் இருந்து மனைவி வயிறு இருந்தா அல்லது கணவனுடைய வாயில் போய் தொலைஞ்சா, எந்த கையின் பிரயாசம் யார் உழைத்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு எவ்வளோ பெரிய பட்டம் எடுத்தாலும் அது உதவாது. எளிமையான சத்தியம் இது. ராஜ்யம் எதிர்பார்க்க எளிமையான காரியம். கணவன் மனைவியோடு கூடி வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யம் சேரும். ஐஸ்வர்யம் கனமும் என்னாலே வருகிறது. உங்கள் சொந்த சரீரத்தை நீங்கள் பகைக்கிறீங்க. வேதம் சொல்லுது, உடல் ஒரு ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதை கெடுத்தால் தேவனவனை கெடுத்து போடுவார். உங்கள் சொந்த சரீரமாகவே இந்த மனைவி பாவிக்கப்பட வேண்டும், மனைவி சொந்த சரீரமாக புருஷனை பாவிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இந்த அடிப்படை சத்தியம் மீறி போகிறபடினால்தான் பெரிய படிப்பு படித்த ஜனங்கள் விவாகரத்து கோரி வழக்காடு மன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கான காரணம் இதுதான். இந்த சத்தியத்துக்கு மீறி போய்விடுகிறாங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு பெருசாக படவில்லை. கருத்து வேறுபாட்டிலே ஒவ்வொருடைய கொள்கைகள், ஒவ்வொரு கோட்பாடுகள், ஒவ்வொருடைய சுய நீதிகள் பெருசாக இருக்கிறது. அவளுக்கு பாடம் கற்பிக்கிறேன், அந்த மனுஷனுக்கு நான் என்னென்று யார் என்று காட்டுகிறேன், எங்களை என்னமோ நினச்சிட்டு அந்த மனுஷன் இப்படி போய் சிம்சோனுடைய வீடு வாழ்க்கை போல, பெலிஸ்த குடும்பங்களை போல விசுவாசியுடைய குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், உடல் தேவனுடைய ஆலயம் என்பதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனுடைய காரியம் என்ன சொல்லாருன்னு கேட்டால், ஏன்னா வேசித்தனம் பண்ணல, என் புருஷன் தான் பண்ணான், நான் சரியாக இருக்கிறேன், இவ தான் ஏதோ தவறு பண்ணா, இப்படி தான் ஆரம்பிக்கும். சொல்ல வருகிற கருத்து, அந்த சரீரத்தினுடைய உத்தரவாதமே நீங்கள் தான். இது வேசித்தனம் பண்ணுறானோன்னு சொல்லிட்டு போலீஸ்காரப்போ வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பண்ணுறான்னு தெரிஞ்சால் அதனுடைய பழிப்பு அவங்களுக்கு பாதிக்கு பாதி நம்ம மேலே சுமருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தான் உத்தரவாதம். உங்களுடைய சரீரத்துக்கு நீங்கள் அதிகாரி அல்ல. கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி, மனைவியோட சரீரத்துக்கு கணவன் அதிகாரி. உங்கள் சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருத்தனை பாவம் செய்யாமல் இருக்க, அதான் வேவு பார்க்குறீங்க இல்லையா, ஒரு சந்தேக கண்ணோட்டம் வந்துச்சுன்னா நோண்டி பார்ப்பாங்க, ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, அது இதெல்லாம் நடக்கும். அந்த அறிவு வந்து என்ன செய்யணும்னாக்கா, அந்த எல்லைக்கு போகாத வரைக்கும் புருஷனையோ பொண்டாட்டியோ 2 பேரும் பார்த்துக்கொள்ளும். இதுக்கப்புறம் தான் ஊழியம், இல்லைன்னா செய்கிறதெல்லாம் அட்டூழியமாக போயிடும். ஒரு கணவன் விபச்சாரம் செய்கிறான், மனைவி தவறுகிறாள் என்றால் அவருடைய பொறுப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்ந்து இருக்கிறது. அது ஒத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் மனைவி, திருமணமானவன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று நினைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது.
திருமணமானவள் கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் நினைப்பா என்று வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார். இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் குடும்பத்தில் இருக்குதா? கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? நேரம் இருக்கா? அட போயா, காலைல ஏஞ்சி ஓடி ஓடி இருந்தால் சரியாக இருக்குது. எது இயக்குகிறது? உங்கள் கட்டணங்கள், உங்கள் செலவுகள் உங்களை இயக்குறது. கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறீங்களா? கொஞ்ச நேரம் மனைவி இடத்துல, கொஞ்ச நேரம் கணவனுக்கென்று மனைவியானவள் நேரத்தை ஒதுக்குகிறீங்களா? ஐயா, பொங்கி போகிறது அத்தனை இந்த மனுஷனுக்கு தான், குடும்பத்துக்கு தான். இது வேலை, இது கடமை. கடமை வேற, கண்ணியம் வேற. கடமை எல்லாரும் கடமை செய்வாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் அது தெரியும் உங்களுக்கு என்னன்னு. கடமை வேறு. சமைக்கிறது கடமை, பொருள் ஈட்டுக்கிறது கடமை. நான் சொல்கிறது, நல்லா வளமாக வாழணுன்னா ஆத்மா செழிப்பாக இருக்கும். மனைவியை குறித்து ஏதாவது ஒரு கைமகாரம் இருந்தால் உட்காந்து பேசிடுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவை. மனைவியும் கணவன்கிட்ட உட்காந்து பேசிடுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி புரிய வச்சுருங்க. மூணாவது மனுஷனை விட்டா பிரச்சனை ஆகிடும். அவன் தனக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு சொல்லிட்டு போய்டும். எப்படா இந்த பொண்ணோட வாழ்கிறேன்ருவான். நீனை தொட்டு இந்த மனுஷனோட வாழ்கிறம்மா, நீ பெரிய புண்ணியவதியமாக மாராசி, நீ நல்லா இருப்ப, இந்த மனுஷன் விட்டு போனான்னா கூட கவலைப்படாத, வேற ஒருத்தர் நல்ல ராஜா வரான் அப்படின்ட்டு போய்டும். போச்சா? இருக்கட்டும், போச்சா? இதெல்லாம் வேணாம். உங்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து, நமது குடும்பம், நம்முடைய தேவன் நம்ம இணைத்து இருக்கிறது ஒரு திட்டத்துக்காக. என்ன திட்டத்துக்காக? அடிச்சுக்கணுன்றதுக்காக இல்லை, சண்டை போட்டுக்கணுன்றதுக்காக. இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம பேசி, ஆலயத்தில் சொல்ல, வீட்டில் உட்கார்ந்து பேசி, குடும்ப ஜபத்துக்கு மேலே என்னான்னு காரியம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யுத்தம் வச்சு நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா குடும்ப ஜபம் இல்லை, தனி ஜபமாக தான் இருக்கும். நீங்கள் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? குடும்பத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறமும் குடும்பம் வந்த பிறகு நான் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னால் மன அதைகளே சொல்கிறேன், சரிப்பட்டு வராது. அப்போ வாலிபனாக இருக்கிற போது சிந்திச்ச சிந்தனை தான் இருக்கும். அப்படியே கடைசியில் என்ன நடக்குன்னா, வெளில போய் சாப்பிட்ற அளவுக்கு போய்ட்டு, வீட்டில் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க சில பேர் சமைக்கவே மாட்டாங்க பொம்பளைங்க. சில ஆம்பளைங்க சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, கோவத்தை காட்டுறாங்களாம். அப்போ தான் இந்த வசனம் இருக்குது, மதுபான பிரியன் வந்து சேர்ந்துருவான். மச்சான் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் விடு, அவன் வீட்லேயும் சாப்பிட்டு உங்களையும் வந்து சாப்பிட வருவான். மதுபான பிரியன், போஜன பிரியன், மாம்ச பெருந்தினி காரணம் சேராதேன்னு வேதம் சொல்லிட்டு சேர்ந்துருவான். குடியனும் போஜன பிரியன் தரித்திரமாவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து விற்கும். வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது, கூலி கிடைச்சா வேலை இருக்காது. நித்தியகாண்டம் பூர்ணாயுஷ்மா இருக்கும். கையின் பிரயாசம் என்னமோ தெரியல, எனக்கு எல்லா திறமை இருக்குது, ஆனால் ஒன்றும் வரல. வாழ்க்கையில் தொழில் ஆசீர்வாதம் சூன்யமாய் கொண்டிருக்கிறது. உங்கள் கையின் பிரயாசத்தில் 5 விரல் இருக்கிறது, ஒரு கரத்தில் 10 விரல் இருக்கிறது. உங்கள் யுத்தங்களுக்கு என் விரல்களை பயிற்றுவிக்கிற தேவை. ஒரு மனுஷன் ஒரு வேலை தான் செய்யணும் இல்லை, 10 வேலை செய்யலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு கிருபை தாழ்ந்துகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆத்துமா ஒழுங்காக வாழணும். ஆத்துமா ஒழுங்காக வாழலைன்னா எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நஷ்டம் வரும். ஆத்துமா வாழ்ந்தால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பா என் மகனே, என் வேதம் சொல்லுது. இப்போ இந்த குடும்பத்தில் பண கஷ்டம் வந்து விடுகிறது. உரைச்சதெல்லாம் தீர்க்கதரிசி உத்தம மனுஷே. ஆனால் இந்த வீட்டில் தொழில் என்பது கிடையாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள், ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்கள் கையின் பிரயாச கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இனி நீங்கள் மற்றவர்களுக்கு தொழிலை கொடுக்கத்தக்கதாய், வேலை கொடுக்கத்தக்கதாய், அல்லது நல்ல இடத்துல வேலைக்கு போகத்தக்கதாய், 6 மாதத்துக்கு முன்னே ஒரு தொழில் இருப்பாங்க, 6 வருஷத்துக்கு முன்னே ஒரு தொழில் இருப்பாங்க, வருஷம் ஒரு தொழிலுக்கு போவாங்க. ஒரு நாள் புடவை கடையில் வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் மருந்து கடையில் வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் சமையலுக்கு வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் தைய வேலைக்கு போவாங்க. கிடைச்சி கூலி தான் உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது, முழுசாக கற்றுக்க முடியாது. உங்கள் கரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு முன்பு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பெண்களை குறித்து நீதிமொழிகள் 31 அதிகாரம், தன் வீட்டாருக்கு, கணவன் வீட்டாருக்கு படி அளக்கிறா, அதிகாலை எழும்புகிறா, தன் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறா, அவன் புருஷனுடைய இறுதி அவளை நம்புகிற அளவுக்கு நடக்கிறா. என்ன பொருளாதாரம். இந்த இடத்துல சிம்சனுடைய மனைவி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் தாய் வீட்டு பக்கம் சார்ந்து இருக்குது அந்த அம்மா. பெலிஸ்த பெண், இஸ்ரவேல் கிடையாது, பெலிஸ்த பெண். விசுவாசிகளுக்குள்ளே பெலிஸ்தாவி கிரியை செய்தான்னு பார்க்கணும். சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி தெரியும் உங்களுக்கு, நியாயாதிபதிக்கு அபிஷேகம் இருக்கிறது.
இவர்கிட்ட எல்லாமே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். எப்படியோ இந்த மனைவி வீட்டார் இடத்துல ஒரு பந்தயம் விடுகதையை சொல்லி ஒரு பந்தயம் கட்டி விடுகிறான். அதில் ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறான். அந்த ஜனங்களால் விடுகதைக்கு பதில் சொல்ல முடியாது. தோற்றால் இவ்வளோ இழப்பு இவர்களுக்கு வரும்னு சொல்லி இவளை வந்து மிரட்டுறாங்க. அப்படியே அவங்க வீட்டு ஜனங்களுக்கு சாய்ந்து போய் விடுகிறான். விடுகதைக்கு பதில் அலட்டி 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 அவனை எப்படியோ 7 நாள் அழ வைத்து வாங்கி விடுகிறான். படுக்கையில் அழுகிறது பெண்கள், பெலிஸ்தாவி கொண்ட பெண்கள். புருஷனோடு இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டில், என் ஆத்தும நேசர் வருகிறார், அவருக்கு நான் பிரியம், எனக்கு அவர் பிரியம். அந்த உன்னத பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். இங்கே சதா கால இந்த பெண்மணி அழுது கொண்டே இருக்கிறா. அலட்டி அலட்டி அந்த ரகசியத்தை வாங்கி விடுக்கிறான். இதே தான் தெளிலால் செய்கிறார். கொஞ்ச நாட்கள் கழித்து பெலிஸ்த பெண்களுக்குரிய குணாதிசயமே புருஷனுடைய இறுதியில் இருக்கிற ரகசியங்கள்லாம் வாங்கணும். வேசியும் அப்படி தான் செய்கிறா, மனைவியும் அப்படி தான் செய்கிறா. அது பெலிஸ்த ஆவி அப்படி செய்ய வைக்கிறது, அந்த கலாச்சாரம் அப்படி செய்ய வைக்கிறது. இது தேவனுக்கு பயந்த ஜனங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்படிலாம் இருந்தால் மனைவி வீட்டில் அழுதா வீட்டில் தரித்திரம் வரும். எழுதி வைத்து கொள்ளுங்க. மனைவியை நீங்கள் அழ வைத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பொருளாதாரம் நஷ்டமடையும். ஆண்கள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, மனைவி விசனப்படுகிற அளவுக்கு இது வந்து சர்வசாதாரணமாக நான் சொல்கிறேன். இது இல்லாமல் அந்நிய தொடர்புகளெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். உங்கள் சரீரமானது மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்பட்டதாக மாறிவிடும். உடல்நிலையும் சரி இருக்காது, பணநிலையும் சரி இருக்காது, மனநிலையே சில பேருக்கு சரியில்லாமல் போயிடும். ஆரம்பத்தில் இந்த தொடர்பு இருந்த பொழுது எதனால்? நீ செழிப்பாக இருக்கிறனாலாம் வராங்க. ஆண்களை சொல்லுகிறேன், நீ செழிப்பாக இருக்கிறாய், நல்லா சவதரித்து இருக்கிறாய், நல்ல திறமசாலியாக இருக்கிறாய், பார்ப்பதற்கு உங்களை ஒரு ஈர்ப்பு சக்தி வருகிறது. உங்களை பார்த்தாலே ஒரு பரவசம் வருகிறது சமுதாயத்துக்கு. அதனால தான் வந்து ஒட்டுது. அது காரணம் என்னன்னு கேட்டால், நல்ல குடும்ப வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்கிறார் உனக்கு. அநேகர் உங்களுக்கு சந்தை வெளிகளில் வந்தனம் செலுத்துகிறார்கள், நல்ல விதமாக உங்களை கனப்படுத்துகிறாங்க சமுதாயத்தில்னா உங்களுக்கு நல்ல குடும்பம் அமைந்திருக்குதுன்னு அர்த்தம். அதை நினைத்து பார்த்து கர்த்தரை துதித்து உத்தமமாக வாழணும். இப்போது இந்த தேவ மனுஷன் வந்து இந்த குடும்பம் சந்திக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, இந்த கடனை போக்கி கொள்ள வழி தெரியல, என் கடன்காரன் வந்து வீட்டாண்ட நிற்கிறான், பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள இந்த அம்மாட்ட வந்து ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது, ஒரு கலசம் எண்ணெயை தவிர எதுவும் இல்லை. அது வந்து அந்த தேவ மனுஷத்தை சொல்கிறாங்க. தேவ மனுஷன் சொல்கிறான், அண்டைய எல்லாத்துல பாத்திரம் வாங்கி எல்லாத்தையும் வாத்தி வை, ஒரு அறைக்குள்ளே இருன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, நிரம்பின பின் அதை போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவிக்கிறான். என்ன நடந்துச்சு? ஒரு கலசம் இருந்தது பல கலசமாக மாறி இருக்கு. இப்போ தேவனுடைய மனுஷனுக்கு போய் அதை அறிவிக்கிறான். அதை அறிவித்ததும் அந்த மனுஷன் சொல்லுகிறான், இதை விற்று நீ உன் பிள்ளைகளின் ஜீவனம் பண்ணுங்க என்றான். இதோடு முடிந்து விடுகிற அந்த கதை. ஆனால் இங்கே தான் ஆரம்பிக்கிறதே பிரச்சனை. இவன் விற்கிறா, அது வித்துடுது, என்ன வித்துடுது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தங்கமே கையில் இருந்தாலும் விற்க முடியாத சூழ்நிலை வந்துடும். எப்படி விற்க முடியாது தங்கம்னா, அது ரொம்ப குறைச்ச மதிப்புக்கு போகும். வச்சு பார்ப்போம் வச்சு பார்ப்போம் வச்சு பார்ப்போம்னு சொன்னால் இருக்கு இறங்கினே இருக்கு. அதான் கிருபை. பணம் எப்பொழுதுமே நேரே வரவே வராது. சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் 3வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 3 என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறார். என்ன 11 வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3:11. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கேளாமலும் ஐஸ்வரத்தை கேளாமலும் உன் சத்ருவின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு கேட்ட ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். என்னென்ன கேட்கல? தனக்கு தீர்க்காயுசை கேட்கல, எதிராளியுடைய ஜீவனை கேட்கல, 3வது பணத்தை கேட்கல. கேட்கக்கூடாதது மக்கள்கிட்ட, விசுவாசிக்கிட்ட, போதகர்கிட்ட விசுவாசிகளும், ஒருவருக்கு ஒரு நண்பர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கக்கூடாத காரியம் பணம் என்பது மறைமுகம் வேதம் சொல்லுகிறது. எதை வேணால் கேட்கலாம். பணம் கொடுன்னு கேட்டால் அந்த இடத்துல விரிசல் உண்டாயிடும். அன்பில் சில பேர் கொடுத்துருவாங்க, அதுவே பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும். கர்த்தர்கிட்ட தானே கேட்கணும் பணம். நேரே பணம் கேட்டால் வராது. இந்த இடத்துல என்ன கேட்குறான் அந்த மனுஷன்? ஞானத்தை கொடுங்க, இந்த ராஜ்ய வார்த்தை செய்யறதுக்கு ஞானத்தை கொடுங்க. எல்லாத்துக்கு கூட்டி கழித்து பார்த்து கடை தொகை தான் வருகிறது, கருத்தில் வருகிறது பணம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு நிலத்தை விற்கிறது அல்லது ஒரு பொருளை விற்கிறது, எண்ணெயை விற்கிறது,
இதுக்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி, இதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி தான் வந்து வளர்ச்சியாக மாறுகிறது. இப்போ போய் பாத்திரம் வாங்குகிறா, பக்கத்து அக்கத்துலலாம் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் இதெல்லாம் வாங்குறா, இதில் இருக்கிறது அதில் போடுறா, அதில் இருக்கிறது இதில் போடுறா, இங்கே இருக்கிறது அங்கே போடுறது, அங்கே இருக்கு இங்கே போடுறது. ஆனால் மாட்டிக்கிறது நம்ம ஆளுங்க. ஆனால் இந்த பெண்மணி ஒரு கலசத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து எல்லா கலசத்தையும் ஊற்றா பெருகுது. அதை நிர்வாகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு முன்பு பணம் நேரடியாக வராது. பணம் மரத்தில் காய்க்கிறதுல, பணத்தை யார் கேட்டாலும் கொடுத்தாலும் பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு கர்த்தர் இதனால் என்ன செய்ய போகிறார்? ஒரு தொழிலை தரப்போகிறார். ஈசாக்கு இருந்த தேவபக்திக்கும் ஈசாக்கு இருந்த பயபக்திக்கும் நேரே தேவத்துணை வச்சு பணத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் விதைக்க சொல்லுகிறார். இந்த பெண்மணியை கர்த்தர் விற்க சொல்லுகிறார். 5000 அப்பங்கள், 5 அப்பங்கள், 5 அப்பம் 2 மீன். லூக்கா 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா, இந்த 3 நாட்கள் 3 இரவுகள் இயேசோடு கழித்த ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் எப்படி 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. சீடர்களை போய் இருக்கிறதை போய் பார்க்க சொல்லுகிறார். விசுவாசிகளை சொல்லலை. அதாவது எதுக்கு சொல்லுகிறேன்னா, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. கிரியை, ஆக்ஷன், பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்ன செய்றீங்க? சரியான நபரை பார்க்கணும். விற்கிறதுக்கு சரியான நபர் தெரியணும், வாங்குகிறதுக்கு. இல்லை விற்று கொடுக்குறோன்னா சரியான ஒரு தரகர் நமக்கு தெரியணும். ரெண்டுமே இல்லாத நான் போய் செய்கிறேன்னு சொல்லி போகிற பொழுது நமக்கு ஒன்று வெறும் பாடம் கற்றுக்கொள்ளுகளாக இருப்போம். பாடம் கற்றுக்கொள்றதுனா என்னென்னா, அது ஜெயிக்கலாம், அந்த டிரான்சாக்ஷன் ஜெயிக்கும், தாமதமாகவும் தோற்கும். சில சமயத்தில் நமக்கு போராட்டத்து மேலே போராட்டம் வந்து பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். இந்த பெண்மணி வித்துட்டான்றதுனால தான் அடுத்து சரிதே போகிறது. என்ன, 8வது வசனத்தில் வேற இடத்துக்கு போகிறா. அப்பொழுது 7வது வசனத்தில் இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள்லாம் 7வது வசனத்தில் முடிஞ்சிருது. ஆனால் உங்களுக்கு தொழில் ஞானம் ஒன்று இருக்க வேண்டும். தொழில் ஞானம் வர வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒரே வீட்டில் வாசம் பண்ணலாம், கருத்து வேறுபாடுகளோடு. கூலி கூட கிடைக்காது, மாத சம்பளையில் கூட பற்றாக்குறை. நீங்கள் கஷ்டப்படுகிற காலம், இன்று விருத்தி அடைந்த குடும்பங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கால கஷ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு 7.5 மாதிரி இருக்கும். 7ஆம் பொருத்தம்னு வாங்க, சமுதாயத்தில் சொல்கிற வார்த்தை இது. அதாவது இது அதுக்கும் ஒத்தே வராது, கீரியும் பாம்பமாக இருக்கும். கேட்டால் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறனும், கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னும், திரும்பி போனால் நல்லா இருக்காதுன்னும், வாழ வெட்டியாக இருக்கிறதோட இந்த மனுஷனோட வாழாடணும், இந்த மாதிரி தான் அந்த அம்மா சொல்லும். இவன் ரொம்ப பொல்லாத வார்த்தைகள்லாம் பேசுவான் அந்த மனைவியை. இந்த காலகட்டத்தில் நீ பார்த்தீங்கன்னாக்கா வறுமை தானாக வந்துடும் வீட்டுக்குள்ளே. கஷ்டப்பட்டுக்கிற காலம் அல்லது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண கஷ்டமே வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பெரிய பிரச்சனை வந்துடும். இது அதை பார்த்து கத்தோ, அது இதை பார்த்து கத்தோ. கேட்டால் பண பிரச்சனை தாங்க, பணம் சரியாக வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்குமே இது சரியாகாது. எப்படி சரியானு கேட்டால் மேனேஜ் பண்ணுவாங்க, கடன் வாங்கி போடுவாங்க. அது இல்லை சரியான வழி. நீங்கள் விருத்தி அடையணும், நீங்கள் வேலை செய்யணும், அந்த வேலையை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் பாக்கியவன். அவனுடைய வழிகளை நடக்கணும். அந்த வழிகள் என்ன? மனைவி வீட்டோர்களும் திராட்சை கொடியை போல இருக்கிறா. அப்படியா இருக்கா? சண்டைக்காரியும் கோபக்காரியமாக இருக்கிறா மனைவி. அதே பெண்மணி தான், திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டிய பெண்மணி தான். திடீர்னு இந்த மனுஷனுக்குள்ளே தேவபயம் இல்லாதபடினால என்ன, இது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுதான் நம்ம ஆண்களுக்குள்ளே எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதோ, அவருடைய வழிகள் நடக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக வீடு தானாக கர்த்தரால் இயக்கப்படுகிற வீடாக இருக்கும். மனைவி திராட்சை கொடியை போல் இருப்பான். பிள்ளைகளெல்லாம் பந்தி சுற்றில் ஒளிவு மர கன்றுகளை போல் இருக்கும். அப்போனா என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு குடும்பத்தில் பிள்ளை செல்வத்தை கர்த்தர் தருகிறார்னு அர்த்தம், பிள்ளைகள் அடங்கி இருக்கிறார்கள் அர்த்தம். காரணம், கர்த்தருக்கு நான் அடங்கி இருக்கிறேன் என்றார். ரொம்ப ஜெபிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, வார்த்தையின்படி நடந்தாலே போதும், ராஜ்யத்தின் சத்தியத்தை கடைபிடித்தாலே போதும். அதான் ஆண்டவரும் சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்கிறவன் தான் கேட்கிறவன் அல்ல, கடைபிடிக்கிறவன் தான் என்னில் அன்பாக இருக்கிறான். என் வார்த்தையை கடைபிடிக்கிறவன், என் வார்த்தையின்படி செய்கிறவன் தான் என்னில் அன்பாக இருக்கிறான். இயேசுவை நேசிக்கிறாய்னா எல்லாரும் கை தூக்குவாங்க. அது இல்லை காரியம். இந்த இடத்துல உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். என் வறுமைக்கு காரணம் அவன் பிலிசுனை செஞ்சிட்டான், இவன் இதை செஞ்சுட்டான், அதை செய்ய இல்லை. மனைவிக்கு உத்தமனாக இருக்கனா? கணவனுக்கு உத்தமையாக மனைவி இருக்கா? வேசித்தனத்தில் சொல்ல, இந்த அம்மா வீட்டுக்கு எத்தனை சப்ளை பண்ணுறது, அம்மா வீட்டுக்கு பணத்தை கொடுக்கறது, திருடி கொடுக்கறது, இங்கே வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது, நம்ம சம்பாதிக்கிற திமிரு வந்துடும்.
நம்ம கட்டிக்கலாம், அந்த மனசுல ஏன் கேட்குறோம், நம்ம கட்டிக்கலாம், டக்குன்னு வேலை போயிடும் கரண்ட் போன மாதிரி. இப்போ கடங்காலம் வீட்டுக்கு வந்து நின்றுவான். இப்போ எந்த புருஷனுக்கும் வாங்கி கொடுத்தன்னு கணவன் கேட்பானா கேட்க மாட்டானா? நான் இருக்கிறேன் கொள்கட்டை மாதிரி, எனக்கு தெரியணும். இன்னொரு ஆம்பளை வந்து கேட்குறவன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்குறானா இல்லையா? இல்லை அந்த ஏதோ ஒரு குழுவில் இருக்கிறவங்களையாவது இதுக்கு வந்து நின்றுவாங்க வீட்டில். இந்த அக்கா 2 வாட்டி சும்மா வந்தேன் பார்த்துட்டு போகிறேன்னுவாங்க. இன்னும் 3-4 வாட்டி வரலன்னு வச்சுங்க, அடித்து உடச்சி தள்ளிட்டு போய்டும் அந்த அம்மா. தம்பி இந்த மாதிரி ஆச்சு, முன்னாடி வந்து காசு வாங்கிட்டா கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, ஃபோன் அடிச்சு எடுக்கல, அதான் நேராக வந்துட்டேன், பார்த்து எதாவது செய்யுங்கப்பா, சண்டை போட்டுக்காதீங்க, அவன் குடும்பம் பிரியணும்னு நான் சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்லிட்டு போய்டும். அப்போ என்ன எப்படி இருக்கும்? எவன் சும்மா இருப்பான்? எவ்வளோ பெரிய கள்ளத்தனம் இது! சபை இதிலெல்லாம் தலையிடாது. ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் வரணும். ராஜ்யம் இதில் தலையிடும். அடுத்த வாரம் இல்லை, அடுத்த நிமிஷமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு ராஜ்யம் நினைக்கும். ராஜ்யத்துக்கும் மதத்திற்கும் சபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மதம் எதையுமே கண்டுக்காது, ஆள் சேர்ந்தால் போகணும். சபை ஆளை குறைக்காமல் இருக்க பார்க்கும், பெருக்கணும்னு நினைக்கும். ராஜ்யம் அப்படி இல்லை. ஒழுங்காக இருந்தினா, நீ நல்லா இருந்தினா உன்னை பார்த்தே 4 பேர் வருவான். அதிக பிரச்சனை உனக்கு வராது வாழ்க்கையில். பொருளாதாரம் கணவன் மனைவியை பிரித்து விடக்கூடிய அளவிற்கு வல்லமை கொண்டது நிர்வாகம், பொருளாதார நிர்வாகம் சொல்கிறேன். தெரியாத போய் மாமாச்சாரம் செலவு பண்ணுறோம் அந்த ஆள் மனுஷன், புருஷன் சொல்கிறேன். கேட்டால் சொல்லிக்கலாம், டேய் நீ சம்பாதிக்கிற, நீ செலவு பண்ணுற, விட்றா அவளுக்கு என்னடா பயப்படுறேன்னு வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு போய்டும். ஏதோ ஒரு ஜோரில் செலவு பண்ணுறோம், இந்த அம்மா ஏதோ சீட்டை கட்டும், ஏதோ பண்ணும், புருஷங்கிட்ட வர வேண்டிய காசு வராது. புருஷன் கடன் வாங்கின இடத்துல நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அம்மா தங்கச்சி கோச்சிக்காத, இது மாதிரிலாம் நினச்சி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்ல, இப்போ என் பணத்துக்கு ஒரு வழி வரணும் இல்லையா, அதனால தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு, ஏதாவது ஒன்று பண்ணு எனக்கு. அந்த அம்மா முதல்ல கேட்க என்ன கேட்டால் கொடுத்தேன்னும். அப்புறம் எப்படியோ அந்த மேட்ரு வந்துடுச்சு இல்லையா, அப்புறம் அவன் சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் வீடே ரணகலமாக மாறிடும், எரிமலையாக மாறிடும். எதையுமே விதைக்க முடியாது உங்களால், வாங்கின கடனை கொடுக்க முடியாது. மனைவி தெரியாமல் சேர்ந்து, புருஷனுக்கு தெரியாமல் சேர்ந்து உங்களை வாழ்க்கையை பதம் பார்த்துரும். வாழ்க்கால் முழுவதும் பிரச்சனையில் இருப்பீங்க. இல்லைன்னா மனைவிக்கு சொல்லாமல் செஞ்சுட்டு தீர்மானம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மனைவிகிட்ட சொல்லுவாங்க. 3வது மனுஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி தகவலாக சொல்லுவாங்க. நான் ஏன்டா பர்மிஷன் கேட்கணும் அவகிட்ட? அவள் யார்? நேற்று வந்தவ, அடப்பாய் அவன் தான் கூட இருக்க போகிறா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கைப்பிடிக்கிற. பாருங்கள் எங்கெல்லாம் பிழைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தில் வறுமை வந்து உட்கார். ஆனால் இது பாவம் நல்ல குடும்பம். அந்த அம்மாவே சாட்சி சொல்லுவோம், அடியான் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நீ அறிவீர். நல்ல மனுஷன். பொண்டாட்டி புருஷன் இருக்கிறப்பவே ஏடகுடமாக பேசுவோம் நம்ம. இல்லைன்னா கர்த்தருக்கு போயிருக்கிறான், சும்மா வீட்டில் யாருன்னா வந்தாங்கன்னா, ஆமாம் அதை ஏன் கேட்குற, தெரியாதம்மா வாழ்க்கப்பட்டேன், எங்கள் அப்பா விசாரிக்கல, நானே லவ் பண்ணேன் அப்படி சொல்கிறதும் இருக்குது. நான் லவ் பண்ணேன், என் தலையெழுத்து இந்த மாதிரி ஆச்சுன்னு. சிலது லவ் பண்ணாமல் அப்பா அத்தை பார்த்து கட்டணும்னு சொல்ல, எங்கள் அப்பா சரியாக விசாரிக்கலை, அப்படி தள்ளி விட்டாங்க, உருட்டி விட்டாங்க, கைட்டி விட்டாங்க, என்னென்னமோ பண்ணி விட்டாங்க, சரியாக விசாரிக்கலாம். நல்ல மாப்பிள்ளை வந்து என்னை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நல்லபடி விசாரிச்சு பண்ணியிருக்கலாம். விசாரிக்கிற வரைக்குமா நம்மளால சொல்லியிருப்பான். அவனை கேட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கேட்டேன்னுமா. ஏன்னா இப்படி குடிக்கிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் பையன் குடிக்கிறான்னு அவங்க அம்மா. கல்யாணத்துக்கு முன்னே பட்டு மாதிரி இருந்தான், மென்மையாக இருந்தான், இப்படி தான் பேசும். அபத்தமாக சொல்லுவான். அவன் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து குடிக்கிறவனாக இருப்பான், 13-14 வயசுலேருந்து திருட்டு தம் அடிக்கிறனா இருப்பான். குழந்த மாதிரி நான் வளர்த்தேன், இந்த பாய் வந்தா பெரிய குடிகாரன் ஆகிட்டாயா. இருளை வெளிச்சமாக்குறது, வெளிச்சத்தை இருளாக்குறவனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. இந்த குடும்பமாகவே கடன் வாங்குங்க. எங்களால் பொருளாதாரம் இந்த என்னாலும் போக்காது. மனைவி தெரியாமல் ஒன்று செய்யறதும் புருஷனுக்கு தெரியாமல் ஒன்று செய்யறதும் இருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேலையில் தேவாலயத்திலே அந்த பழக்கத்தை விட்டு போயிடுங்க. தேவாலயம் வந்துட்டு போகிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஆலயமாக வாழ்கிறது தான் முக்கியம். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து ஒளிமறைவு இல்லாமல் வாழ ஆரம்பிங்க. ஒளிமறைவு இல்லாமல் வாழ ஆரம்பிங்க. கர்த்தருக்குள்ளே இதை நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அதே சமயத்தில் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற புருஷன், அது வந்து ஒரு தேவனுடைய சிருஷ்டி, புது சிருஷ்டி தான் காரியம். என்ன சொல்ல வர்றது அந்த அம்மாவது கேட்கணும், என்ன அந்த ஐயா சொல்ல வர்றாருனாவது கேட்கணும். என்ன கணவனுக்கு பிடிக்கலையா செய்யாதீங்க, மனைவிக்கு பிடிக்கலையா அதை செய்யாதீங்க. இது மட்டுமே செஞ்சாலே ஓரளவுக்கு வீடு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும், செழிப்பு தேடி வரும். நீங்கள் செழிப்பு தேடி போக வேண்டியதில்லை. இப்போ ஜீவனம் பண்ணுகிறதுக்கு இதை விற்று நீ ஜீவனம் பண்ணுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் விற்க மாட்டேங்குது.
எண்ணெய் விற்கலை, என்ன ஆகும்? நிலம் விற்கலை, தங்கம் விற்கலை, நீங்கள் வச்சுருக்க பொருள் விற்கலை, வண்டியை விற்றுடலான்னு நினைக்கிறோம், வண்டி நல்ல ரேட்டுக்கு போக மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அந்த விற்கிறதற்கு, விதைக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய மனுஷனிடத்தில் வருகிறா, சொல்லுகிறா, போகிறா, எல்லாம் விற்று போயிடுது. என்ன, தேவனுடைய மனுஷனிடத்தில் கஷ்டப்படுகிற பொழுது வருகிறான், அந்த மனுஷன்கிட்ட ஆலோசனை பெறுகிறான், அந்த மனுஷன் சொல்லுகிறபடியே நடக்கிறது. அப்படியே திரும்பி வந்து அடுத்த விஷயம் வந்து சொல்லுகிறான் என்ன நடக்கிறதுன்னு. அதன் பிறகு அவன் போய் இதை விற்று நீ ஜீவனம் பண்ணணும்னு விற்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த இடத்துல விற்க முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், உங்கள் ஆத்துமா வாழவில்லை. எங்கேயோ துணைகளுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. சபைக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. தசமாம் கொடுத்தா சபை ஸ்மூத் ஆகிடும். கணவன் கொடுத்தா கணவன் பக்கம் பேசும், மனைவி கொடுத்தா மனைவி பக்கம் பேசும். இது வந்து உலக பிரகாரமாக சொல்கிறேன் நான். சபையினுடைய ஆப்ரேஷன்ஸே நீங்கள் அப்படி ஆயிடுச்சு. ராஜ்யம் அப்படி இல்லை. தசமாம் கொடுக்க வைக்கிறதும் கர்த்தர் தான், அதை ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தர் தான். அந்த அந்த பரிவாரத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு இது எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். தசமாகவும் தெரியும், கொடுக்கணும்னு தெரியும், கொடுக்க முடியாத எத்தனையோ ஆண்டுகள் இருந்ததுன்னு தெரியும். கொடுக்கறது சமீப காலத்தில் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தொகைகள்லாம் கருத்தில் புழங்க ஆரம்பிக்குது. நிர்வகிக்கிற ஞானம் கிடையாது. ஏன்னா இன்னும் பழைய மனுஷன் சாவலை. கடன் பட்ட பொழுது எப்படி இருந்துச்சு மனநிலை, அதே மனநிலை தான் கடன் அடைஞ்ச பிறகும் இருக்குது. கடன்லேருந்து வெளில வரத்துக்கு ஒரு மனநிலை வேணும். சரி, அன்றைக்கி தான் நம்ம கேட்கல, அன்றைக்கி தான் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல, இன்றைக்கி நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல. அந்த கேட்கிற திறன் இருக்கிற பொழுது, செவி திறன் இருக்கிற பொழுது, எங்கள் வார்த்தைக்கு என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய் ஆகில் ஆண்டவருடைய வார்த்தை சொல். எங்கே உபாகம் 28:14, 28:1-14 1வது வருஷமே சொல்லுது. தேவனாய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கிற பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உன் மீது வரும். உபாகமம் 28 அடிக்கடி வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. அது என்ன சொல்லப்படுகிறது? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன்னை பூமியில் இருக்க ஜாதிகளுக்கெல்லாம் மேன்மையாக வைப்பார். இதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அது ஒரு அனுபவம். கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிற, கர்த்தர் இருக்கிறார் விசுவாசிகள், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இதெல்லாம் வேற படிவம். நீங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே வருகிறேன், கிருபையிலேருந்து வார்த்தைக்கு வந்துடுச்சு, பயணப்பட்டாச்சு. இப்போ வார்த்தையில் பயணப்படுகிற பொழுது அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயா. செவி தான் கொடுக்கணும். நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் நிபந்தனையற்றது. சொன்னது அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிற பொழுது கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். செவி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் மீது வரும். அடுத்த வசனம் 1-2 இப்படி சொல்லுது. 15வது வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமே போவையாகில் சொல்லப்படுகிற சாபம்லாம் உன் மீது. செவி சாய்த்தல், அதுதான் சொல்ல வரேன். ஆசீர்வாதம் 1000 10,000 இருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்திலும். வாக்குதத்தங்கள், வாக்குதத்தம் பிடிச்சி ஜெபிக்கிறதுனால ஏன் வரல? எல்லாருடைய கோக்குறலும் கோட்பாடுகளும் அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி ஆண்டவர் இதை சொன்னாரே, செய்யவில்லை. ஆமாம், சொல்லுகிற பொழுது உன் மனநிலை வேறு மாதிரி இருந்தது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவில், நீ சொன்ன அப்போ உன்னுடைய மனநிலையெல்லாம் சமாதானமாக இருந்துச்சு, என்னோட சீர் பொருந்து தான் இருந்துச்சு. இப்போது என் வார்த்தையை உரைத்த பிறகு நீ மாறிட்ட. நான் மாறல, கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தர் உங்களை அதுலேருந்து அவரும் அவர் மனசை மாறிடுறார். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன பொழுது இருந்த மனநிலை இப்பொழுது இல்லை. அப்போ நான் சொன்னதுலேருந்து நான் திரும்பி போகிறேன். அவர் சொன்ன வார்த்தை எப்படி மாறும், அது எப்படி நடக்காமல் போகும்? எல்லாருடைய காரியமாக தான். எப்படி அது நடக்காமல் போகிறது? தீர்க்க தரிசனங்கள் நடக்க வேண்டுமே. என்னை கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பாருங்க. எரேமியா 16வது அதிகாரத்தில் இந்த இடத்துல சொல்லப்படுது, அவர்கள் என்னை விட்டு விட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்கள். நீங்கள் அந்த பிதாக்களை பார்க்க அதிக கேடாக நடந்தீர்களே,
இதோ உங்களில் ஒவ்வொருவனும் என் சொல்லை கேளாதபடிக்கு பொல்லாத இருதய கடினத்தை நிமித்து நடத்துகிறீர்கள். அதனால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்கள் துரத்தி விடுவேன். இரவும் பகலும் அந்நிய தேவனை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயவு செய்வதில்லை கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத பொழுது நம்ம இருக்கிற இடத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். சேவிக்க வேண்டாத ஜனங்களை சேவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு தயை இல்லாத ஜனங்கள்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்கும். இப்படியெல்லாம் பல கால காரியங்கள் வழியே நம்ம கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் இல்லை. கீழ்ப்படிகள் செவி சாய்த்தல் தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது என்ன? சொல்லுகிறத செய்யணும். காதிலே வாங்குறதில்லை. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை செய்ய போனோம். அப்போ பேசுகிறாங்களே நம்ம கனவீன பண்ணுறோன்னு அர்த்தம். மற்றவங்களோட நேரத்தை நம்ம எடுக்கிறோன்னு அர்த்தம். இதுதான் கர்த்தருடைய வழியிலே நடக்கிற காரியம். கர்த்தர் வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர் நம்ம இடத்துல இறங்கி வந்து கிருபையாக வந்து பேசுகிறதே ஒரு பெரிய கிருபை, இரக்கம். இந்த அளவிற்கு நீங்கள் வளர்ந்ததுனால்தான் அந்த ஸ்லாக்கியமாவது கிடைத்திருக்கிறது. வளர்ந்தாச்சு, கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, கர்த்தருடைய வழிகளை தெரிகிறது, கர்த்தருடைய ஆலயம் தெரியும், கர்த்தர் பேசுகிறது தெரியும். இந்த உணர்வுக்குள் வருவதற்கே 20 ஆண்டாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. விசுவாசனுடைய வளர்ச்சி, பரிணாமம் வளர்ச்சி, ஆவிக்குரிய பரிணாமம் வளர்ச்சி அவர் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு வந்திருக்கிறது. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு வந்திருக்கிறது. ஆனால் எல்லாம் கேட்டுவிட்டு ஆனால் நான் கேட்பதில்லை, நான் செவி சாய்ப்பதில்லைன்னு சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல தான் சிக்கல் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருகிறது. ஊழியக்காரிட்ட வரணும் சொல்லணும் அது முக்கியம் இல்லை. முதல் செவி சாய்த்தல் என்பது இருந்தால் இந்த உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 14 வசனம் ஆசீர்வாதம் இறங்கும். முதல் 2 வசனம் விட்டுருங்க, 12 வசனம் சொல்கிறேன். 12 மாதத்துக்கு 12 ஆசீர்வாத வசனங்கள் வந்தாலே போதும். வாழ்நாளுக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் செவி கொடுக்காமல் போகிற பொழுது 54 வசனம் இருக்குது. அவ்வளோ தீங்கான வசனங்களுக்கு தான் அத்தனையும் நடைமுறையில் நடக்கிற வசனம். டெய்லி 28வது அதிகாரம் உபாகமம் படித்தா கூட விசுவாசிகள் சாலச்சிருந்துன்னு நான் சொல்லுவேன். படித்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லி என்னென்னலாம் நடக்குது, நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம செவி சாய்க்காமல் போகும். நான் கூட இப்போ சொல்கிறேன், கணவன்கிட்ட உண்மையாக இருங்க, மனைவிகிட்ட உண்மையாக இருங்கன்னு. கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கேட்கலன்னா மறுபடியும் ஜெப குறிப்பு எழுத வேண்டியது தான். வேறு ஊழியருக்கு எழுதுவோம், நமக்கு எழுத மாட்டான். தெரியும், ஏன்னா இதெல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது. சத்தியமே நேரம் வந்துடுச்சு. கொஸ்டின் பேப்பர் முதலே கொடுத்தாச்சு. அப்புறம் எக்ஸாம் எழுதுல என்ன குறைச்சல்? சுத்தமாக சிலபஸ் தெரியலன்னா பரவாயில்ல, கொஸ்டின் பேப்பர் எதுன்னு தெரியாது, எந்த பாடம் எந்த வருஷத்துக்கு வருது தெரியாது, காலேஜ் பக்கம் வந்ததில்லை, அது வேறு கேட்டகரி. ஈஸ்டருக்கு வர்றது, குட் ஃப்ரைடேக்கு வர்றது, இல்லை கிறிஸ்மஸுக்கு வர்றது, நியூ இயருக்கு வர்றது, இதெல்லாம் நித்தமும் கர்த்தரோடு உறவாடுகிற ஜனம். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வைத்த கிருபை தான் ஒரு தீர்க்கதரிசியோட அறிமுகமே கிடைக்கும். நல்ல தீர்க்கதரிசி சொல்கிறேன் நான். சரி, இவ்வளோ தூரம் ஏறி வந்து இருக்கிறாயே, இப்போ இது ஏன்னு உன்னுடைய வாழ்க்கையிலே காணணும்னா செவி சாய்த்தல் இல்லை. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாளைக்கு என்னுடைய அற்புதத்தை காண முடியும். நீ நம்ம அழகாக விற்று போயிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நாளிலே உங்களுக்கு கையின் பிரயாச கத்திர ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தொழிலை தருகிறார். தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுங்க, உங்களுக்கு தொழிலை தருகிறார். போன வருடத்தில் இருந்த கஷ்டம் இந்த வருஷத்தில் இருக்காது. நீங்கள் நினைக்கிற சுபிட்சம் எல்லாம் அதான் சொல்கிறேன், தகப்பனுடைய சொத்து இருக்கிறது. உங்கள் கையின் பிரயாசம் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கணும். உங்கள் கையின் பிரயாசம் நீங்கள் சாப்பிடணும், உங்கள் கையின் பிரயாசம் நீங்கள் குடிக்கணும், உங்கள் கையின் பிரயாசம் நீங்கள் ஜீவனம் பண்ணணும். சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு அப்போ அது சம்பாரிச்சு கொடுக்கும். உங்களுக்கு சொத்தை வச்சுக்கொண்டே நம்ம வாழலாம் நினைத்து கொண்டா சொத்தை பராமரிக்கிறதோட காசு இல்லாமல் போயிடும். நிலமாக இருந்தால் முள் வளைஞ்சிரும், பில்டிங்காக இருந்தால் பாழாக போயிடும். அதை பராமரிக்கிறதுக்காக நம்ம காசு வேணும் இல்லையா? அதுக்கு தான் கையின் பிரயாசம். இந்த காலை வேலையில் கர்த்தர் மத்தியில் அசைவடி கொண்டிருக்கிறார். நீ கடந்து போகிற யுத்தம் கர்த்தருடையது. உன்னை தோல்விக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க விடவில்லை. ஆனால் எவ்வளோ காலங்கள் இப்படி தான் சீர்கெட்ட குமார்த்தியாய் நீ இருப்பாய் என்பது தான் கர்த்தருடைய தாகம். நீங்கள் நினைக்கிறீங்க, இதை முடிச்சா இதை முடிச்சு இதை முடிச்சா அதை முடிச்சு நான் பண்ணிடலாம், எல்லாத்தையும் தீர்த்திடலாம். மறுபடியும் அதே பழைய மனுஷனாக தானே இருக்கேன். எதனா மாறுதல் இருக்கா? ஏதாவது மாறுதல் உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். மாறுதல்னாக்கா ட்ரெஸ்ஸு சொல்ல என்ன, அதெல்லாம் இல்லை. உங்கள் மனசாட்சி மாறுதல்னாக்கா உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய மாறுதல் உங்களிடத்தில் முதல்ல வரணும். கர்த்தரை சேவிக்கிறேன் எந்த மாறுதலும் இல்லைன்னா சுபாவம் மாறுச்சா, இன்றைக்கி அதே கோபம் வருதா, இன்றைக்கி அதே எரிச்சல் வருதா, இன்றைக்கி அதே மாதிரி பொண்டாட்டிக்கு நாக்கம் அடிக்கிறீங்களா அல்லது கையை உயர்த்துறீங்களா, முடிஞ்சிச்சு. வாழ்க்கையில் உருப்பட்ட மாதிரி தான். எவன் ஜெபம் பண்ணாலும் தீர்க்க தரிசனம் வரும். மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க.
நல்ல வார்த்தை தான் வரும். நாசமாக போகலாம் வராது. இதை செய்கிறான் சரி தான், எதுவுமே நடக்காது. ஏன்? உள்ளான மனுஷன் மாறல. சபைக்கு வருகிறது உள்ளான மனுஷன் மாறணும் தான் வர்றது, சுபாவ கலைகள் மாறணும் தான் வருது. எவ்வளோ மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே காணக்கூடும், உங்களோட வாழ்கிறவர்களுக்கு தெரிய வரும். மறுபடியும் அதே ஆடாவடித்தனமாக பேசுறது, மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் சண்டை போடுறது, சண்டைன்னு வந்துச்சுன்னா பழைய மனுஷன் வர்றது. மாறுதல் வரணும், மாற்றம் வரணும், ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும், மற்றவங்கள மரியாதை தெரியணும், மதிப்பு தெரியணும், மனைவியோட மதிப்பு தெரியணும், புருஷனோட மதிப்பு தெரியணும். மனைவிக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கவனம். எவனோ வீட்டில் சேர்ப்பானா தனியாக இருக்கிற பெண்ணை சொல்கிறேன், தனியாக இருக்க ஆணை வீட்டில் சேர்ப்பாங்களா? குடும்பமாக இருக்கிறப்போ வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் பேசுறது கூட உங்கள் மேலே ஒரு மரியாதையை பேசுகிறாங்க. ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க. இதே நீங்கள் கல்யாணம் ஆகுதுன்னா வீட்டில் இருக்கிற பசங்களை ஜாக்கிரதைப்படுத்துவாங்க, வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதைப்படுத்துவாங்க. ஆம்பளை பசங்க சேர்ப்பாங்களா? சும்மா சாதாரண ஒரு சமுதாயம் கொடுக்குற கணம் அந்த திருமணத்துக்கு அவ்வளோவா இருக்குது. ஆனால் கணத்துக்குரிய ஜனங்க, திருமணத்தில் இருக்கிற கணவனும் மனைவியுமாக இருக்கிறவங்க அந்த திருமணத்தை கனம் பண்ணுறது இல்லை, ஒருவருக்கு ஒருவர் கனம் படுத்துக்கிறதே இல்லை, ஒருடைய மதிப்பு இன்னொருத்தருக்கு தெரியவே இல்லை. சும்மா அந்த அம்மா வீட்டில் இருந்தாலே போதும். இந்த பெண் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பெண் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறா, அந்த வீட்டில் இருந்தாலே போதும். வாழ்தோ வாழலையோ சண்டை போடுதோ, கோச்சி நானவனா பேக் எடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. என்ன பிரயோஜனம்? அந்த மனுஷன் திருந்த மாட்டான், ஒன்றும் வேஸ்ட்டாக போகும் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் கனவீனப்படுத்துக்கிறது, உங்கள் திருமணத்தை நீங்கள் கனவீனப்படுத்துக்கிறீங்க, உங்கள் கையின் பிரயாசம் பாழாய் போய்விடும். சில பேர் கையின் பிரயாசத்தில் முக்கியத்துவம் செலுத்துவாங்க. நீங்கள் உண்மையிலே ஒரு அதிகாரியாகவே இருப்பீங்க. என்ன அதிகாரி? அரசில் அதிகாரியாக இருப்பீங்க, குடும்பம் ஜீரோவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸராக இருப்பான், குடும்பம் இருக்காது. டெய்லி ஒரு பொண்டாட்டி கிடைக்கும் அவனுக்கு, ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம் அந்த இருக்கிற பணத்துக்கு, உடலில் ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும். கடைசியில் பாடி எடுக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது. இவங்க மறுமணிக்கெலாம் வந்துடுவாங்களே, இருக்கிற வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதே போல் தான் புருஷன்ட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா சொந்த பந்தங்கள்லாம் அடிச்சு பிடிங்கன்னு இருக்கும், புருஷனை மண்ணி பிரித்து விட்டு. ஆமாம்மா அந்த பொண்ணு செய்ய தவறு தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாகிரிய வஸ்துக்கள், குடி, மதுபானம் எல்லாமே வழங்கப்படும் இலவசமாகவே. அவன் 100 ரூபா செலவு பண்ணிட்டு 500 ரூபா உங்கள்கிட்ட பிடிக்கணுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன் தனியாக போய் மாட்டிக்கிட்டு தானே. ஏன் மனைவியோட போனது நடக்குமா? தனியாக போகிறப்ப மனைவி பற்றி குறை சொல்கிறது, தனியாக போகிறப்ப புருஷனை பற்றி குறை சொல்கிறது, யாராவது ஃபோன் பண்ணி அப்படிலாம் பேசுனா சகோதரிமார்கள் அந்த ஃபோனை கட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் என் புருஷன் எதிர்க்க வந்து சொல்லுங்கள். நல்ல இடத்த சொல்ல கூப்பிட்டு சொல்லிடணும், முகத்துக்கு நேராக சொல்லிவிடு. டே நீ சரி தப்புடா, எதுக்கு போய் பொண்டாட்டிகிட்ட கோல் சொல்கிற? அந்த கோல் சொல்கிறப்ப எதமாக இருக்கும். அப்போ தான் காலையில் சண்டை போட்டு போயிருப்பான் நம்ம ஆள். அந்த அம்மாவுக்கு ஆமாம் தருதலை அது, அதுக்கிட்ட எப்படி வாழ்கிறேன்னு ஆரம்பிப்போம். நமக்கும் எதமாக இருக்கும் கேட்குறப்போ. பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கானே, நம்ம கட்சியிலையும் ஒருத்தர் இருக்கானே, அவங்க நம்ம குடியை கெடுக்க வரான்னு தெரியாது. அதே போல் தான் புருஷங்கண்டியும் பேசுவாங்க, எப்படி அந்த பேய் கூட வாழ்கிற, அது பண பேயாச்சே, எங்களுக்கு தெரியுமா, சின்ன ஒன்று தெரியுமே. மனைவி வீட்டாரே பேசுவாங்க. எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் குடும்பத்தை குடியை கெடுக்கிறவங்க எல்லா திசையிலேருந்து வரத்தான் செய்வாங்க. நீங்கள் தான் ஞானமாக நடந்துக்கணும். யாரையும் நம்ம பகைச்சு கொள்ள முடியாது, யாரையும் நம்ம நொந்து கொள்ள முடியாது, நம்ம தான் ஜாக்கிரதை நடந்து கொள்ளணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவாய் பாடுபடுகிறது எதுக்கு? குடும்பத்திற்காக. அந்த குடும்பமே சரியாக அமையலைன்றப்போ என்ன பண்ண முடியும்? சரியாக அமையலைன்னா என்ன அர்த்தம்? உருவாக்கப்பட்ட குடும்பம் நீங்கள் ஒழுங்காக வாழல, அதுதான் பிரச்சனை. உருவான குடும்பத்தில் நீங்கள் உத்தமமாக இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் இல்லை. அந்த மனுஷனை பற்றி அந்த பெண்மணி நல்ல வார்த்தை சொல்கிறான், உங்களுடைய அடியான் கர்த்தருக்கு பயந்தவன், உங்களுடைய அடியான் கர்த்தருக்கு பயந்தவன், உங்களுடைய அடியான் கர்த்தருக்கு அந்த மாதிரி சொல்கிற பொழுதே தெரியுது சுபிட்சம் உள்ளவர் ஆரம்பிக்கும். ஆனால் பாவி மனசன் எல்லாத்தையும் வாங்கி விட்டு போயிட்டா, இப்போ பசங்க நான் நடுரோட்டில் நிற்கிறேன், இந்த மாதிரி படுபாவி இவன் சாதாரண குடியானவனுக்கே நான் வாழ்க்கப்பட்டிருக்கான், தீர்க்கதரிசிக்கு வாழ்க்கப்பட்டு வேஸ்ட்டு, என்னத்தை ஊழியமோ, என்னத்தை ஆண்டவரோ, என்ன மூளையோ, என்ன அபிஷேகமோ அப்படிலாம் சொல்லாமல் உங்களோட அடியான் கர்த்தருக்கு பயந்துவேன். என்ன அழகாகவே சொல்லிட்டு பாருங்கள். அந்த அம்மா உயிரோடு இருக்கப்போ புருஷன் வீட்டில் இல்லைன்னா அந்த பிள்ளைங்கிட்ட அந்த அம்மா அப்படி கழுவி ஊற்றும். அவன் குடும்பம் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். மனசில் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், என்னாலும் ஒரு ஒழுக்குதல் இருந்து கொண்டு ஒரு ஒழுவோம். ஓட்ட பாத்திரம் வந்து கொத்தலுள்ள பையா இருக்கும். மனைவி பற்றி அப்படி சொன்னான், உங்கள் அம்மா இருக்காலே இப்படி அப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது பசங்கிட்ட தவப்புன்னு சொன்னான்னா பொருளாதாரம் சீர்கெட்டாக போயிடும். ஏதோ ஒரு பலவீனம் உள்ள வந்து தாக்கிடும்.
கனநித்திராவி வந்துடும், தூங்கினே இருப்பாங்க. சில பேர் தின்னுனே இருப்பாங்க. பசி 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 எடுத்துக்கினே இருக்கும். எவ்வளோ தின்னாலும் அது அடங்காது. வெரைட்டியாக சாப்பிடுவான். வருமானத்துக்கு மிஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். வருமானத்துக்கு மிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிருவான். நான் சொல்ல நல்ல மதுபானம் இல்லை, ஜூஸுன்னு வாங்கி குடிச்சுன்னு இருப்பான். எவ்வளோ குடித்தாலும் அவனுக்கு அடங்காது. சரி, வெயில் காலத்துக்கு ஜூஸ் குடிக்கிறது வேறு, நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பலவீனம் வந்துடும். கோல் சொல்லுது, நாவின் அதிகாரத்திலே உங்களுக்கு ஜீவனம் மரணம் இருக்குது. நீ மனைவியை தூஷிக்கலை, மனைவியை கொடுத்த தேவனை தூஷிக்கிறான். நீ கணவனை தூஷிக்கலை, கணவன் கொடுத்த தேவனை தூஷிக்கிறான். இது மத்தியில் சிறுவையை தொக்க விட்டுக்குன்னு பைபிளை கையில் எடுத்துக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை புறா போல் வெண்வசம் தரித்து வந்து அமர்ந்து ஆடுறது, பாடுறது, ஆராதிக்கிறது, இது எல்லாம் யாரை ஏமாற்றி கொள்கிறது? நம்ம ஏமாற்றி கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். கணவன், மனைவி, உங்கள் பிள்ளைகள், இதை பார்த்தா பிள்ளைகள் வளருவாங்க. ஒவ்வொரு குடும்பம் இந்த பரிமாணத்துக்குள்ளே வந்ததுன்னா, ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே இந்த எழுப்புதல் நடத்துகிறேன், அந்த எழுப்புதல் நடத்துகிறேன், தேசத்தை குலுக்கிறேன், கலக்கிறேன், அளக்கிறேன்றதெல்லாம் இருக்காது. அது செய்கிறவங்க செய்யட்டும், ஊழியமாக செய்யட்டும். சபையார் போய் பாதிக்கப்படக்கூடாது, சபையார் போய் அதில் நீங்கள் தீட்டுப்பற்றக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கான் குடிகாரன், நம்ம வீட்டில் இருக்கான் துன்மார்க்கன், நம்ம வீட்டில் இருக்கான் கள்ளன். நம்ம சொந்த மனைவி நம்மளை கள்ளத்தை நம்ம முத்தரிக்கும். மனைவிக்கு மறைக்கிற இல்லை, அது திருட்டுத்தனம் இல்லையா, கள்ளத்தனம் இல்லையா? புருஷனுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செய்கிற இல்லை, புருஷனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கல. ஒருத்தன்னா கள்ள காதலன்னு சொல்ல ஒரு உறவு, சரி, அந்த உறவு புருஷனோடு சரியாயிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரட்டும். ஒரு கல்யாணமான கன்னிகைக்கும் மனைவிக்கும் கன்னிகை இருக்க வித்தியாசம் இருக்கணும். கன்னிகையில் எப்படி இருந்தது எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் இப்போ புருஷன் வந்தாச்சு. புருஷனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குற? வேதம் சொல்லுது 1 Corinthians 7:14 கன்னிகைக்கும் மனைவிக்கு வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கி எல்லார்ட்டையும் பேசணும், பழகணும், சொந்த ஜனங்கள் இல்லைன்னு சொல்லு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. இப்போ பெலிச ஸ்ரீ மாதிரி நீ போய் பழகிட்டு கொண்டிருந்தா புருஷனுக்கு என்ன கனம் இருக்கும்? அந்த ஜனங்க நேராக டீல் பண்ணுவாங்க. புருஷனும் ஒரு செல்ல காசாகவே பார்ப்பாங்க. அவன் எவ்வளோ பெரிய கொடி சொன்னாலும் அப்போ புருஷன் என்ன செய்வான்? தூக்கி வீசி எறிய தான் பார்ப்பான். இந்த குடும்பமும் வேணாம், இந்த பெண்ணும் வேணாம், மண்ணும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் வேறு மனைவியை பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு போயிடுவான். இது எல்லாம் காரணம் யாருன்னா மனைவி கொடுக்குற இடம். ஆமாவா இல்லையா? இதே தான் புருஷனும் தவறு செய்கிறான், இதே தவறு தான் புருஷனும் செய்கிறான், இதே தவறு தான் மனைவியும் செய்யுது. இதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும், ஆண்டவர் இது தரணும், தந்தா என்ன செய்ய போகிற? மறுபடியும் இதே தவறு தான் நடக்கும். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சொன்னமே, இந்த ஆண் இல்லைனாலும் அந்த மானை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கா. உங்களோட அடியான் கர்த்தருக்கு பயந்தவன், உங்கள் அடியான் கர்த்தருக்கு பயந்தவன். எவ்வளோ ஒரு மனுஷங்கிட்ட கெட்ட காரியம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, நல்ல காரியத்தை திங்க் பண்ணுங்க, நல்ல சுபாவங்களை யோசித்து வச்சுக்கோங்க. புருஷனை பற்றியோ மனைவியை பற்றியோ ஒரு விஷயம் கூட மனைவிகிட்ட நல்லது இருக்காது. ஒரு விஷயம் மனசில் பெருசாக உட்காந்துரும், ஒரு கரை. அந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன விஷயமோ அது, ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருக்கும், பண விஷயமா இருக்கும், ஏதாவது பெரிய பெரிய உண்மையை மறைச்சிருக்கோம் அந்த அம்மா, தெரிய வருது, அது ஏற்றுக்கவே முடியாது, அது முடியவே முடியாது. இது மாதிரி தான் போய்கொண்டிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாள் உங்கள் இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு என்ன தேவை? பணம் இல்லை, உங்களுக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு மனம் தேவை. குடும்ப சூழ்நிலை அமைத்துக்கொள்ள தெரியணும், உண்மை இருக்கணும். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசனம் பெறுவான். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களோட இடைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பாகத்தில் எங்களை கர்த்தர் நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி வழிநடத்த தேவனை கர்த்தரை துதிப்பார்களால் ஏசுன்ற தெளிக்கிறோம். உண்மையுள்ள ஜனங்களை வாழ ஜீவனம் பண்ண ஆண்டவரே, இந்த ஜீவனத்துக்கு தேவையான ஜீவனம் பண்ணுவதற்கு தேவையான கிருபைகளின் ஞானத்தை பக்குவத்தை தந்து புதிய மனுஷர்களாக இவர்களை மறுரூபப்படுத்துவீராக. ஏசுன்ற தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மொழி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வாழும் வருவார். ஆம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த நினைக்கும் நம்ம நடுக்கிறோம் சதாகாலம் சொல்ல பரிசுத்தமாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். சாயந்தர ஆராதனை 6:30 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள்.